வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உலக நாடுகள் மத்தியில் தொடரும் போர். கத்தார் மீது ஈரான் தாக்குதல். போர் நிறுத்தம் அறிவிப்பை வெளியிட்ட அமெரிக்கா. ட்ரம்பின் முடிவிற்கு அந்நாட்டு பிரதிநிதிகள் பாராட்டு. ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை நிராகரித்த ஈரான். தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால் நாங்களும் நிறுத்த தயார் என அறிவிப்பு. கத்தாரில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் காரணமாக இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் கத்தார் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. தோகாவில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளமான அல் உதோய் விமானப்படை தளம் மீது நேற்று இரவு ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக வளைகுடா நாடுகள் தங்கள் வான்வழியை மூடியுள்ளனர். பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை பிரிவு அமைந்துள்ள பக்ரைன் நாடு பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக வான்வெளி மூடலை அறிவித்தது. அதிகரிக்கும் பதட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் காரணம் காட்டி கத்தாருக்கும் தனது வான்வெளியை தற்காலிகமாக மூடியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் நாடுகள் இடையேயான போர் நிறுத்தம் அறிவிப்பை வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு அந்நாட்டு பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சன் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து அந்நாடுகளுக்கிடையே போர் மூண்டது. இஸ்ரேலுக்கும் ஆதரவாக அமெரிக்கா களம் இறங்கிய நிலையில் இதனை ரஷ்யா கண்டித்துள்ளது. போர் உக்கிரமான கட்டத்தை நோக்கி நகர்ந்த நிலையில் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். அடுத்த 12 மணி நேரத்தில் போர் முடிந்ததாக கருதப்படும் என்று அவர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ட்ரம்பிற்கும் அந்நாட்டு பிரதிநிதிகள் சபையின் பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. இது குறித்து சபாநாயகர் மைக் ஜான்சன் உண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை ட்ரம்ப் நிகழ்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் போர் நிறுத்த அறிவிப்பை ஈரான் இஸ்ரேல் நாடுகள் உறுதிப்படுத்தவில்லை. போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பை ஈரான் நிராகரித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நாடுகள் ஈரானில் விமான தளங்கள், அணுமின் ஆராய்ச்சி நிலையங்கள் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக 24 மணி நேரத்தில் போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வரும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பை ஈரான் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் அமலுக்கு வரவில்லை என்றும், போர் நிறுத்தம் தொடர்பாகவோ இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவோ எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை என்றும் அறிவித்தார். மேலும் தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால் நாங்களும் தாக்குதலை நிறுத்த தயார் என தெரிவித்துள்ளார். கத்தாரில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரில் அமெரிக்கா களம் இறங்கியதை அடுத்து போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது. இதனால் கத்தாரில் தோகாவில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான அல் உதை விமானப்படை தளம் மீது நேற்று இரவு ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக வளைகுடா நாடுகள் தங்கள் வான்வழியை மூடியுள்ளனர். இந்த நிலையில் கத்தாரில் உள்ள அமெரிக்கா நிலையங்கள் மீது ஈரானின் தாக்குதல் எதிரொலியாக கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கும் எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் தனது எக்ஸ் பதிவில் கத்தாரில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே வீண் தகராறு காரணமாக 2 இளைஞர்களை 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் பகுதியில் இருளஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவரும், கிளாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பவரும் நீண்ட நாள் சிநேகிதர்கள். இந்த நிலையில் இருவரும் சேர்ந்து டாஸ்மாக் கடைக்கு சென்றுள்ளனர். அப்போது அவர்களுக்கும் சிறம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வீடு திரும்பிய முகேஷ் மற்றும் லோகேஷை 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த இருவரையும் அப்பகுதி மக்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சைக்கு அளித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழப்பாடி அருகே திடீரென உயிரிழந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் இறப்பிற்கு காவல்துறையின் சார்பில் 18 குண்டுகள் முழங்க
அரசு மரியாதை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வளவன் ராஜா என்பவர் காவல் கண்காணிப்பாளர் மதுவிலக்கு தனிப்பிரிவில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சரிதா மற்றும் தனது 2 மகன்களுடன் பேலூர் பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மறைந்த SSI வளவன் ராஜாவின் உடலுக்கு காவல்துறை சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட காவல் உதவியாளர் உடலுக்கு 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து வாழப்பாடி காவல் ஆய்வாளர் வேல்முருகன் தலைமையில் 6 காவலர்கள் வானம் நோக்கி 18 குண்டுகளை செலுத்தி அரசு மரியாதை செலுத்தினர். காவல் உதவியாளர் திடீரென உயிரிழந்த சம்பவம் போலீசார் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 6 விமானங்கள் உட்பட சென்னைக்கு வர வேண்டிய 5 விமானங்கள் என 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல், ஈரான் இடையே கடந்த 10 நாட்களாக போர் நடந்து வருகிறது. இதையடுத்து ஈரானின் அணுசக்தி வாகனங்கள் மீது அமெரிக்காவின் விமானப்படை விமானங்கள் மற்றும் கடற்படை நேரடியாக நேற்று வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் 3 அணுசக்தி தளங்கள் முற்றிலும் அழிந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இஸ்ரேல் விமான போக்குவரத்திற்கான தன் வான்பரப்பை மூடியது. இந்த நிலையில் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய குவைத், மஸ்கட், அபுதாபி, தோஹா, துபாய் செல்லக்கூடிய 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல அபுதாபி, தோஹா, குவைத், மஸ்கட் உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் சென்னைக்கு வரக்கூடிய 5 விமானங்கள் என மொத்தம் 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளனர். இதனால் வளைகுடா நாடுகளுக்கும் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். ஆனி மாத பிரதோஷத்தையொட்டி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பிரதோஷத்தையொட்டி 5ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷத்தையொட்டி அரிசி மாவு, மஞ்சள், சீயக்காய், சர்க்கரை, தேன், பஞ்சாமிரதம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பல்வேறு விதமான வண்ண வண்ண மலர்களால் பூமாலை அலங்காரம் செய்து சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபார்த்தனை சிறப்பாக நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் விஜயின் பிறந்த நாளையொட்டி கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் தலைவாசல் தனியார் திருமண மண்டபத்தில் தலைவாசல் வடக்கு ஒன்றியம் சார்பில் 101 கர்ப்பிணி பெண்களுக்கும் வளைகாப்பு விழா நடைபெற்றது. சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கும் மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட சீர்வரிசைகளும் பல்வேறு வகையான உணவுகளும் பரிமாறப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் தாவேகா தொண்டர்கள், நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி அருகே இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த தாவேகா நிர்வாகி லாரி மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக தாவேகா நிர்வாகியான கணபதி என்பவர் தாவேகா தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிவிட்டு தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அவரது நண்பரான கோலப்பன்சேரி பகுதியைச் சேர்ந்த ராகுல் என்பவர் இருசக்கர வாகனத்தை ஓட்டியுள்ளார். ராகுல் திடீரென வாகனத்தை நிறுத்த முற்பட்டதால் கணபதி நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அவ்வப்போது அவ்வழியாக வந்த லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக கணபதியின் மீது ஏறியதில் அவர் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த கணபதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் மாநகராட்சியில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை மேயர் மகேஷ் தொடங்கி வைத்தார். நாகர்கோவில் மாநகராட்சி கிருஷ்ணன் கோவிலில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. அதனை சுற்றிலும் மதில் சுவர் கட்டவும், தரையில் கற்கள் பதிக்கவும் 23 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணியை மேயர் மகேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநகராட்சி பொறியாளர் ரகுராமன், மாநகர நல அலுவலர் ஆல்பர் மதி அரசு, மாமன்ற உறுப்பினர்
கலாராணி, மாநகர துணை செயலாளர் வேல்முருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். குடியாத்தம் நகராட்சி பணியாளர்களுக்கு காப்பீடு ஆணையை வழங்க நகராட்சி தலைவர் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குப்பை அள்ளும் வாகனத்தின் பயன்பாட்டையும் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் 183 பேருக்கு காப்பீடு ஆணைகளை நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் வழங்கினார். ஏதேனும் காரணத்தால் தூய்மை பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி பகுதியில் குப்பை அள்ளுவதற்கான 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரத்தையும் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அதன் பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கும் இனிப்புகளையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் மங்கியகரசன், நகர்மன்ற உறுப்பினர்கள் மோகன், அர்ச்சனா, நவீன், ரேணுகா பாபு, ஜாவித் பாபு, கவிதா பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூரில் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து அரசு பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் முதுநகர் சங்கரன் தெரு அரசு மேல்நிலைப் பள்ளி, சான்றோர் பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளி ஆகியவற்றில் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கற்றல் திறனுடன் விளையாட்டு உள்ளிட்ட பிற திறன்களையும் மாணவர்கள் வளர்த்து கொள்ளும் வகையில் தொடர்ச்சியாக பயிற்சி வகுப்புகள் நடத்த திட்டமிட்டு வருவதாக தெரிவித்தார். ஆய்வின் போது வட்டார கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் உடன் இருந்தனர். கன்னியாகுமரியில் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் கழிவுகளை அகற்றுவதற்கு புதிய வாகனங்களை வழங்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். பேரூராட்சியாக இருந்த கன்னியாகுமரி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பேரூராட்சியாக இருந்தபோது உள் வாகனங்களை இப்போது கழிவுகளை அகற்றுவதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையே குப்பை அள்ளும் வாகன ஓட்டுநர்களுக்கும் உள்ளது. இதை மாற்றி புதிய வாகனங்களை வழங்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சியில் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கவும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் சீதாலட்சுமி ராமசாமி மகளிர் கல்லூரி மாணவிகள் 250 பேர் பங்கேற்ற மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் அல்லி தலைமையில் நடைபெற்ற மிதிவண்டி பேரணியை போக்குவரத்து உதவி ஆணையர் ரஃபீக், திருவரங்கம் காவல் உதவி ஆணையர் அந்தோனியராஜ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியிலிருந்து தொடங்கிய மிதிவண்டி பேரணி சத்திரம் பேருந்து நிலையம், கரூர் சாலை, சிந்தாமணி அண்ணா சிலை வழியாக சென்று மீண்டும் கல்லூரியை வந்தடைந்தது. இதில் கல்லூரி மாணவியர் 250 பேர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வீட்டில் ஏசி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் 4 வயது சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளான். சாத்தான்குளம் வட்டம் அரசூர் பனைவிலையைச் சேர்ந்த ரவி தென்னந்தோப்புகளில் தேங்காய் வெட்டும் பணி செய்து வருகிறார். இவரது வீட்டில் வழக்கம் போல் இரவில் ஏசி போட்டு தூங்கியுள்ளார். காலையில் ஏசியை நிறுத்திவிட்டு வழக்கமாக வேலைகளை வீட்டில் உள்ளவர்கள் செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பயங்கர சத்தத்துடன் வீட்டில் இருந்த ஏசி வெடித்து கட்டிலில் மேல் இருந்த மெத்தை முழுவதுமாக எரிந்து வீடு முழுவதும் கரும் புகையாய் காணப்பட்டது. மெத்தையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவன் ஏசி வெடித்த சத்தம் கேட்டு அலறி அடித்து அறையை விட்டு வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த 2 மெத்தைகள், தொலைக்காட்சி பெட்டிகள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமாகின. தாழ்த்தப்பட்டோருக்கு 25 ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் அலக்களித்து வரும் அதிகாரிகளை கண்டித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோட்டி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, திரைப்பட இயக்குநரும் மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான CB சந்தர், மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செம்பேட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் அதை ஏற்று வீட்டுமனை பட்டாவை வழங்காமல் அதிகாரிகள் அலக்களித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கார்நெல் பயிரிடுவதற்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து மருதூர் மேல கால்வாயில் திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் மேல கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அரசிற்கு எடுத்துரைத்தார். மருதூர் மேலக்காலில்
தண்ணீர் திறக்காததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பாஜகவினர் அறிவித்தனர். இந்த நிலையில் கார்நெல் பயிரிடுவதற்காக தாமிரபரணி ஆற்றில் இருந்து மருதூர் மேலக்காலில் நொடிக்கு 250 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள வெள்ளூர் குளத்து பாசன விவசாயிகள் மலர் தூவி தண்ணீரை வரவேற்றனர். புதுச்சேரியில் கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பதிவுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பத்திரப்பதிவு துறையில் நடைபெற்று வரும் லஞ்சம் ஊழலை கண்டித்தும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து ஆளுநர் மாளிகையை காக்க வேண்டும் என்று கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட பதிவாளர் தயாளனனை பதவியில் இருந்து நீக்க கோரி சாரத்தில் உள்ள பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மாவட்ட பதிவாளரை நீக்கும் வரை தாங்கள் போராட்டம் தொடரும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். அனைத்து துறைகளிலும் லஞ்ச ஊழல் அதிகரித்து வருகிறது. இது சம்பந்தமாக ஆளுநர் அவர்களிடத்திலையும் முதலமைச்சர் அவர்களிடத்திலையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலையும் தலைமை செயலகத்திலும் பல புகார்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் இருக்குதுன்றதுல யாரும் மறுக்க முடியாதுன்றது. சிபிஐ ஒவ்வொரு அதிகாரியா வழக்கு பதிவு கைது செய்து இருக்கிறாங்கிறது இதெல்லாம் அந்த புதுச்சேரிக்கு ஒரு அவமானம். புதுச்சேரியில் அங்கன்வாடி உதவியாளருக்கு நிலுவைத் தொகை பணிக்கொடையும் வழங்குவதை எதிர்த்து தொடுத்த வழக்கை திரும்பப் பெற கோரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கழக அலுவலகம் முன்பு ராதாகிருஷ்ணன் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது 6வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய 50 விழுக்காடு ஊதிய நிலுவை, ஓராண்டிற்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ள முதியோர் ஓய்வூதிய தொகை ஆகியவற்றை வழங்கும்படி கோரிக்கை விடுத்தனர். அரசு ஊழியர் கூட்டமைப்பைச் சேர்ந்த பிரேமாதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரம்பன், நமச்சிவாயம், நூர் வி, ருக்மணி, தேவா, ரேவதி, தனலட்சுமி, சுஷீலா, ரொசாலினி ஆகியோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். உலக நாடுகள் மத்தியில் தொடரும் போர், கத்தார் மீது ஈரான் தாக்குதல். போர் நிறுத்தம் அறிவிப்பை வெளியிட்ட அமெரிக்கா, ட்ரம்பின் முடிவிற்கு அந்நாட்டு பிரதிநிதிகள் பாராட்டு. ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை நிராகரித்த ஈரான், தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால் நாங்களும் நிறுத்த தயார் என அறிவிப்பு. கத்தாரில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் காரணமாக இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.